சுப்மன் கில் தலைமையிலான இந்திய அணி ஜிம்பாப்வேக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டது. இந்த அணி 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் பங்கேற்று விளையாடி வருவதும், அதில் பார்த்தீங்கன்னா ஜூலை 6ஆம் தேதி தொடங்கிய முதல் போட்டியில் ஜிம்பாப்வே அணியும் 2வது போட்டியில் இந்திய அணியும் வெற்றி பெற்றது. இதை இரு அணிகளுமே தலா 1-1 என்ற கணக்கில் சமநிலையில் இருந்த நிலையில் 3வது போட்டி நேற்று நடந்து முடிந்தது. இந்த போட்டியில் டாஸ் ஜெயித்த இந்திய அணி பார்த்தீங்கன்னா முதலில் பேட்டிங் செய்து அதன்படி தொடக்க வீரர்களாக களமிறங்கிய ஜெய்ஸ்வாலும் கேப்டன் சுப்மன் கில் அவர்களுமே ஆரம்ப முதலே அதிரடி காட்டியதால 27 பந்துகளில் 4 பவுண்டரி 2 சிக்ஸருடன் 36 ரன்கள் எடுத்த ஜெய்ஸ்வால் சிக்கந்தர் ராஜாவிடம் பந்தில் விழுந்திருக்காரு. இதற்கு அடுத்தபடியாக கடந்த போட்டியில சதமடித்து அசத்திய அபிஷேக் சர்மா 10 ரன்களிலுமே ஏமாற்றியிருக்காரு. இருந்தாலுமே ருத்ராஜ் கெய்க்வாட் கில் அவர்களுடன் இணைந்து இருவருமே பட்டையை கிளப்ப சுப்மன் கில் தன்னுடைய பங்கிற்கு 49 பந்துகளில் 7 பவுண்டரி 3 சிக்ஸருடன் 66 ரன்கள் எடுத்திருக்க நிலையில பெவிலியன் திரும்பியிருக்காரு. மறுமுனையில பாத்தீங்கன்னா இந்த போட்டியில் சிறப்பாக விளையாடிய கெய்க்வாட் ஒரு ரன்னில் அரை சதத்தை தவற விட்டிருக்க நிலையில அவுட் ஆகி அவர் 28 பந்துகளில் 4 பவுண்டரி 3 சிக்ஸருடன் 49 ரன்களுமே எடுத்திருக்காரு. இறுதியில இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன்கள் எடுத்திருக்கு. அதற்கு பின்பு 183 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஜிம்பாப்வே அணி தொடக்க வீரர்கள் மிகவும் சோபித்திருக்காங்க. ஆனாலுமே டியான் மியர்ஸ் மற்றும் கிளைவ் மொன்டானோ வெற்றிக்காக போராடி இருக்காங்க. இருந்தாலுமே அவர்களுடைய தோல்வி உறுதியாகி 20 ஓவர்கள் அந்த அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன்கள் மட்டுமே எடுத்திருக்காங்க. இதனால இந்திய அணி 23 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இதன் மூலம் இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணி புதிய சாதனை ஒன்றுமே படைத்திருக்கு. T20 போட்டியில் 150 வெற்றிகளை ஈட்டிய முதல் அணி என்ற சிறப்பை இந்தியா பெற்றிருப்பதும் இறுதி வரை ஆட்டமிழக்காமல் இருந்த டியான் மியர்ஸ் 65 ரன்கள் எடுத்திருக்க கிளைவ் மொன்டானோ பார்த்தீங்கன்னா 37 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்திருக்காரு. இந்திய அணி தரப்பில் சிறப்பாக பந்து வீசிய வாஷிங்டன் சுந்தர் 3 விக்கெட்களை வீழ்த்திருக்காரு. மேலும் இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணி 2-1 என்ற புள்ளி கணக்கில் முன்னிலையில் இருந்து வருகிறது. இந்த இரு அணிகளுக்கான 4வது T20 போட்டி பார்த்தீங்கன்னா ஜூலை 13ஆம் தேதியுமே நடைபெற இருக்கு. சரி, ஓகே, இது போன்ற கிரிக்கெட் பற்றி வெளியாக அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.